வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருந்த பசுமஞ்சளை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொங்கலுக்கு எங்களால் அறுவடை பண்ண முடியல, டியூ டு சம் ரீசன்ஸ். அதனால இப்போ நம்ம அறுவடை பண்ண வேண்டியதாயிருச்சு. இந்த மாதிரி அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம், நல்லா தண்ணியில் போட்டு. அடுத்து நல்லா வெட்டி எடுத்து வச்சுக்குவோங்க. இது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நான் அடுத்து சொல்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்கிறது விரலி மஞ்சள், அந்த பக்கத்தில் இருக்கிற தாய் கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு கிழங்குக்கு அதுலேருந்து தான் அடுத்தடுத்து கிழங்கு முளைக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இதை நல்லா வெட்டி வச்சுக்குவோம். வெட்டி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இது இட்லி கொப்பரையில் வச்சு இதை இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம். வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி நம்ம வெயிலில் வச்சோன்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நாள் கழித்து அதை வச்சு மிக்சியில் அடித்தோன்னா நம்மளுக்கு முடிஞ்சளவு அது பொடியாகவே வந்துடும். இதை ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப நேரம் வச்சு நீங்கள் வட்டால் கருக்கி விட்றாதீங்க. அதை நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆவி பறக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன பண்ணுறோன்றதை நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். பாய் மக்களே.